நகைச்சுவை சித்திரம் நிறம் மாறும் பூக்கள். சுத்தி என்று நான் பார்த்தேன், கையில பொட்டி நான் சொல்லி கேட்டேன், அதை திறந்தா வெடிச்சது 100 பேரு செத்து போயிட்டுதான். நீங்க மிச்சம் சொல்லியா ஊரு முழுக்க ரக்கையா அடிச்சு போட்டு சாப்பாட்டு நேரம் ஆவுக்குள்ள கானா பாடிக்கொண்டு கூட வீட்டுக்கு வருவீங்க. நான் இங்கே கீந்து கொண்டு உங்களே தேடி வர போற மனுஷனுக்குள்ள மறுமொழி சொல்லி கொண்டு இருக்கணும். என்னை தேடிக்கொண்டே ஆட்கள் வந்தா பேச ஆள் இல்ல, முஷி பண்ணி சொல்லித்தான் எங்க சரி கைவார் அடிச்சுட்டு வருவோம்னு சொல்லி பஜாருக்கு போகணும். அதுக்குள்ள தாரி என்னைய தேடிக்கொண்டு வந்தது ஒத்தரா 2 பேரா போலின்ல பச்சை வெஜரோ நீல வெஜரோ சோப்பு வெஜரோ கருப்பு வெஜரோ வெள்ளை வெஜரோ கொண்டு கலர் கலரா வாகனங்களை வந்து நின்றுச்சு. கொளுத்து பெருத்த மனுஷருள் இறங்கி ஆர்டிஸ்ட் ஆஷிக் நானா அவசரமா கண்டுகணும் அப்படின்னு எங்க போயிட்டீங்க, எப்ப வருவாரு கேட்டு பெரிய தாரு வந்து சொல்லி விசாரிச்சீங்களா? நீங்க என்னாத்த விசாரிக்கிறது, எல்லாரும் பெரிய பெரிய விஐபி மாதிரி ஹைஃபை பார்ட்டி பாடிகார்டோட வந்து இறங்கி உங்களே விசாரிக்கிறாங்க. அல்ல சில எல்லாரும் சொக்காவில் ஜன்னலுக்குள்ளால கதவுக்குள்ளால வேலுக்குள்ளால டாப்புக்குள்ளால இதெல்லாம் பார்க்க தொடங்கிட்டாங்க. வந்து தாரன்னு நீங்க கேட்கல கேட்க தேவையில்ல. அவங்க விசிட்டிங் கார்டு மிச்சம் லெவலா நீட்டி ஆர்டிஸ்ட் ஆஷிக் நானா வந்த உடனே என்னைய வந்து கண்டுகொள்ள சொல்லுங்க, இல்லாட்டி என்ன ஹேண்ட் போனுக்கு கால் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி இது எல்லாம் தந்துட்டு போயிட்டாங்க. இவங்களா இம்பட்டு நாளும் ஆர்டிஸ்ட் ஆஷிக் நானான்னு ஒத்த நீக்கியான்னு சொல்லி கொஞ்சம் சரி நினைச்சு பார்க்காதவங்க எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கே போனில வந்திருக்காங்களா? 4-5 வருஷமா கல்ல சரி படாதவங்களை எல்லாரையும் மறுவா என்ன காலடிக்கே கொண்டாட வச்சுட்டானே அந்த நாயன். அவனுக்கு தான் சுக்கூர் செய்யணும். என்ன சொல்றா, இந்த பெரிய தலைவர் எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட் இங்க கூட எத்தனை நாள் நான் கால் கடுக்க அவங்க வீட்டுக்கு வெளியே ஆபீஸுக்கு வெளியே நின்று தெரியுமா? அவங்களோட ஆபீஸ்ல செக்யூரிட்டி கெம்பர, பிஎன் கெம்பர, கிளாக் கெம்பர, பிஏ கெம்பர, பொடி கார்டு கெம்பர, தாய் புள்ளிவள கெம்பர எல்லாம் பார்த்து கொண்டு அவரை கொஞ்சம் பார்த்து பேசிட்டு போவோம், எங்கட தெருவுல செல்வோம்னு சொல்லி பார்த்தா அவர் இப்ப இல்ல, அவர் இப்ப பிஸி. அவட அப்பாயின்மெண்ட் கிடைக்கா, அடுத்த கிழமை வாங்க, என்ன சரி செல்வணும் சரி எழுதி வச்சுட்டு போங்க. அவரு கான்பரன்ஸ்ல அவர் செமினார்ல போரின் போயிட்டு அப்படின்னு ஒவ்வொரு சாக்கு போக சொல்லி அனுப்பிடுவாங்க. கடைசியில அவங்கள அந்த லெவலுக்கு ஒசத்தி வச்ச நாங்க எல்லாரும் அவர் அந்த டிவிலையும் பேப்பர்லயும் தான் பார்த்துக்கொள்ள கிடைச்சிச்சு. அப்பேற்பட்ட பெரிய மனுஷங்க எல்லாம் இப்ப இந்த ஆர்டிஸ்ட் ஆசைக்கு நான் வீட்டுக்கு வந்து சொன்னா அது பெரிய விஷயம் தானோ. நீங்க வீட்டுல இல்லன்னு சொன்ன உடனே உங்களுக்கு மன வருத்தமா போச்சு. நாங்க எவ்வளவு நம்பிக்கையோட வந்தோம், இந்த மனுஷன் வீட்டுல எங்க போயிட்டாரு, நாங்க எப்படி வேலை வெட்டிய வச்சுக்கொண்டு இங்க வந்தோம். அவங்க வருவாங்க நினைச்சு எங்கட வேலை வெட்டியில் விட்டு போட்டு நாங்க வீட்லயே குந்திக்க நீக்கணும். 4-5 வருஷமா எத்தையும் பார்க்காதவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. மழைதான் பெய்யும், கொடை ரெடி பண்ணி வைங்க. இப்ப நீங்க உங்களோட கெம்பரை காட்டாம அவங்களுக்கு கோல் எடுத்து என்ன விஷயம் கேளுங்க. ஊடு தேடி வந்திருக்காங்கண்ணா. கேட்கவே தேலுவல்ல, எல்லாத்துக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர்ல தாப்ப பஸ் ஹோல்ட் லைட் போஸ்ட் டெலிபோன் பூத் மரம் மட்ட பாலம்பல் ஆட்டோ பஸ்வல் ஒன்றுடாம போஸ்டர் ஒட்டி சீரழிக்கிறதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் ஆஷிக் நானா சப்போர்ட் அவங்களுக்கு இப்ப தேலுவ பட்டியோ. தாப்பையும் பாப்பையும் இல்லாட்டே மிச்சம் பேரு மனுஷருக்கு தெரிஞ்சிக்காதே. மனுஷன் இப்ப சபைக்கு வர்றது மட்டுமில்ல, சபை குழம்புறது இந்த போஸ்டர்களால தான். ஒருத்தர் மிச்சம் மாச்சல் பட்டு போஸ்டர் ஒட்டி போகல காய முந்தியே இன்னொருத்தர் பின்னால அந்த போஸ்டரை மறைக்கமா இன்னொரு போஸ்டர் ஒட்டி போவாரு. அதுக்கு மேலால இன்னொரு போஸ்டர் ஒட்டும் ஒருத்தர் பின்னால காத்து கொண்டிருப்பாரு. இந்த 2-3 துரத்தாரும் பேஸ் டு பேஸ் மாட்டிக்கொண்டா பெரிய கோசாவதான். இந்த சீசன்ல தாப்பையும் பாப்பையும் படுற பாடு பெரும் பாடு. பெரிய பெரிய கேஸ் எல்லாம் போயிட்டு கடைசியில போஸ்டர் ஒட்ட போனவரே போஸ்டர்ல போட்டு அந்த போஸ்டரையும் ஒட்ட வேண்டிய ஆகி போகுது. போஸ்டரால முன்னுக்கு போறவங்களும் ஈக்கியாங்க, மண்ணுக்கு போறவங்களும் ஈக்கியாங்க. எல்லாம் தலை நசீபு தான். தலை நசீபு இல்ல, தேவையில்லாத கொழுப்பு. என்னத்துக்கு சும்மா வண்டி போஸ்டர் ஒட்டி கொண்டு தெரியணும். உங்களுக்கு விஷயம் தெரியா சித்தி சைபீரியா? உங்களுக்கு விஷயம் தெரியா?
போஸ்டர் ஒட்டுறதுதான் சில பேர் இந்த போஸ்ட் எடுக்கிறதுக்கு பேசிக் குவாலிபிகேஷன். வேற எந்த குவாலிபிகேஷன் இல்லாட்டியும் நான் இன்னாருக்காக இத்தனை போஸ்டர் ராவு கண்முழிச்சு ரோட்டா ஒட்டிக்கேன்னு சொன்னா அதை மிஞ்சி ஒரு குவாலிபிகேஷன் தேவையா? பெரிய பெரிய விஐபி மாறிந்தாலும் தங்களுக்கு சொல்லி மாச்சல் பட்டு போஸ்டர் ஒட்டுறவங்களுக்கு எப்போ ஒரு மதிப்பிக்கும். ஜொப்புகளுக்கு ஆள் போடக்கூட அப்படிப்பட்டவங்களுக்கு தானே இந்த சான்ஸ். என்ன சான்ஸ் என்ன? நீங்க மட்டும் போஸ்ட் ஓட்டுறதுக்கு போவானா? உங்களுக்கு என்ன சரி ஆவினா அப்புறம் நான் இது வேற இல்ல. அப்படி செல்லவானாம் சித்தி சைபீரியா. மனுஷனுக்கு மவுத்து எப்பயும் வரும். 6லும் மவுத்து 100லும் மவுத்து. போஸ்டர் ஒட்டினாலும் மவுத்து வரும், ஒட்டாட்டியும் மவுத்து வரும். அதுல கணக்கெடுக்க வாடா நீங்க. தேர்வு இல்லாம சும்மா போஸ்டர்களுக்கு நீங்க மாட்டுக்கொள்ள வேணாம். பெரிய தலைவர் எப்படி சரி தப்பிச்சிடும். அடிமட்டத்தில் இயக்கியவங்கதான் அடிமட்ட சாவணும். திமிங்கலம் தப்பிடும், நெத்திலி மாட்டிடுமா? விலகுது. நான் கல்லதுக்குள்ள ஒரு கில்லன். நான் எப்படியும் சீனுக்கு போகாம பேக்ரவுண்ட்லதான் எந்த வேலைமானத்தை காட்டுவோம். எந்த பெரிய மனுஷன் எந்த கலர் பெஜ்ரோல வந்தாலும் நாங்கள் ஏசியில பாதுகாப்படாது. எங்களே அவங்க பவர்ல இயக்கக்குள்ள இழுத்தடிச்ச மாதிரி இப்ப நாங்களும் கொஞ்சம் இழுத்தடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு புத்தி வரும். நாங்க ஒரு ஆளை சந்திக்க போக்கல எம்பட்டு நான் ரஷ்யாது ஆவிக்கும். அது மாதிரி அவங்களுக்கு முன்னால் வந்துட்டு போட்டுமே. அப்பதானே இந்த ஆர்டிஸ்ட் ஆஷிக் நாடாத பொறுபொறி அவங்களுக்கு எல்லாருக்கும் மேலங்கும். 7 மண்டா 7 மணி சொல்லுங்க, 7 ஆண்டா 7 ஆண்டு சொல்லுங்க. பெரிய தலைவரோட சும்மா முட்டி கொண்டு போவானா? அப்புறம் அவங்களுக்கு பவர் வந்தா அவங்களே என்ன சரியில்ல மாட்டி விட்டு சீரழிப்பாங்க. அதை அப்ப பார்த்துக் கொள்வோம். நீங்க தார் வந்தாலும் நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லுங்களே. நீங்க வீட்லயும் தாளுமா? அவங்களும் வீட்டுல இருந்து கொண்டே எத்தனை பேரு திருப்பி அனுப்பிப்பாங்க. ஆனக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். கேள்வி அவங்களும் 2-3 தரம் என்ன தேடிக்கொண்டு வரட்டும். நீங்க இப்படி டிமாண்ட் பண்ணா அவங்க வேற ஆளுகள் கிட்ட போவாங்க. இந்த கம்மியில நீங்க மட்டும் ஆர்டிஸ்ட், அவங்க வேற ஆளை போயிட்டு பிடிப்பாங்க. போனா போகட்டும். அவர் அவங்களுக்கு அளந்து வச்சது எப்படியும் அவருக்கு கிடைச்சேதான் தீரும். போஸ்டர் அடிக்க ஓர்டர் வராட்டி பெட்டிஷன் அடிக்க சரி ஓர்டர் எடுப்பான் இந்த ஆர்டிஸ்ட் ஆஷிக் நான். ஓ நீங்க வர காட்டினா இந்த என்ன விஷயம்? ஹைஃபை பார்ட்டிகள் இன்றைக்கும் தேடி வந்தாங்களா? நான் இல்லன்னு சொன்னீங்களா? நீங்க வாகனமா வந்து இறங்கிச்சு. ஒவ்வொன்றிலும் கலர் பெயிண்ட், கடதாசி, பிரஷ் எல்லாம் கொண்டு உள்ளுக்கு வச்சாங்க. உங்களோட பேசிட்டாங்களாம்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள போஸ்டர் வெளியே முடிக்க சொன்னாங்க. வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, சீனி, சிலர் சாமான் எல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு சல்லி கொடுத்துட்டு சல்லியை கொண்டு வைத்து அது வைங்க. பஜார்ல வச்சு இதே கண்டுட்டாங்க. சர்வ பார்த்தன் புடிச்சு கொண்டாங்க. என்ன சரி குத்தம் குறை செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்களோட பழக்கத்தால கையால தான் இந்த பையனமும் நீங்க போஸ்டர் டிசைன் பண்ணி தரணும். வேணிய சப்போர்ட் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சல்லி கட்ட இதை கழுது சாக்கில போட்டாரு. தேவையான சாமான் எல்லாம் மூட்டுக்கு அனுப்புறோம்னு சொன்னாரு. நீங்க ஒத்துக்கிட்டே கை நீட்டு சல்லி வாங்கினீங்க. 4-5 வாகனம் வந்துச்சு. எல்லா சாமான்களையும் கொண்டு போயிட்டு ஆபீஸ் ரூம்ல வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் கொண்டு போய் எடுத்தா? நான் எடுக்கல, அவன் கொடுத்தாங்க. ஒருத்தர் பேசிட்டு போகல மற்றவர் வராது. அவர் நீங்க மிச்சம் டேலண்டான ஆர்டிஸ்ட் இல்லையா, எனக்கு சப்போர்ட்டா பார்த்தா மனசுல படுற மாதிரி போட்டோ போட்டு போஸ்டர் கொண்டு அடிச்சு தரணும். ஹேண்ட் பில் அடிக்கணும், பேனர் அடிக்கணும், ஸ்டிக்கர் அடிக்கணும், போட்டோ போட்டு ஒரு கேலண்டர் அடிக்கணும். எல்லாம் உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி போன தரக்க எனக்கிட்ட வந்தவங்க எல்லாருமே இந்த தரக்க அவங்களும் உங்களோட மேல நம்பிக்கை வச்சு பொறுப்பு கொடுத்துட்டு நீங்க செஞ்சே ஆகும். ஓஹோ, இந்த சீசன்ல தான் என்னை மாதிரி ஆர்டிஸ்டுகள், பிரஸ்காரங்க, தாப்பக்காரன், பாப்பக்காரன் எல்லாருக்கும் வாசிக்கு சம்பாதிக்க நேரம் சம்பாதிக்கணும். இப்பட்டினாலும் காஞ்சி இருந்ததுக்கு இப்பதான் ஆண்டவன் தாரான். உடாசரு சித்து சைபீரியா அவன் கொண்டாந்து பெயிண்ட் பேப்பர் எல்லாம் எங்கேக்கு இப்பவே வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஆர்டிஸ்ட் ஆஷிக் நான் அதை வேலைமான தெரியத்தான் ஓணும். என்ன கோசாவா போஸ்டர் எடுத்துக்கொண்டு போக வந்து இந்த உங்களோட ஹைஃபை பெரிய தர மனுஷங்க உங்களுடைய தோது மோட இன்டெலிஜென்ட் இல்ல, பொலிட்டிக்ஸ் சரியா, கமாண்ட்மெண்ட்ஸ் இல்ல, கரெக்ட் அஃபேர்ஸ் சரியாண்டெல்லாம் மேனாத்துக்கு ஏசிட்டு நீங்க மாற்றப்பட்டு அச்சடிச்சு கொண்டாந்து வச்சு போஸ்டர்ஸ் எடுக்காம போயிட்டு பெஜரல் ஏறி போயிட்டாங்க. அவங்க சின்னது எல்லாமே நான் எம்பிட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் தோது மோட இன்டெலிஜென்ட் இல்ல, பொலிட்டிக்ஸ் சரியா, காமன் சென்ஸ் இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் சரியா, போன பயணம் மாறி என்று நினைச்சு கொண்டு இந்த பயணமும் அவங்களோட இந்த போஸ்டர் அதே மாதிரி டிசைன் பண்ணி அடிச்சிட்டேன். இனி அது என்ன நல்ல பசந்தா, நல்ல தாள்ல, நல்ல கலர்ல, நல்ல தெளிவான போட்டோஸோட அவங்களோட நம்பர் சின்னம் எல்லாம் போட்டு தானே
ஐத்தான் என்ன மிஸ்டேக் சித்தி சைபீரியா. போன பயணம் வவ்வால் சின்னத்துல கேட்டவர் இந்த தரக்க ஓனான் சின்னத்துல கேக்குறாராம். போன பயணம் ஓனா சின்னத்துல கேட்டவர் இந்த தரக்க வவ்வால் சின்னத்துல கேக்குறாராம். ஓ போன தரக்க ஒரு கலராம், இந்த பயணம் வேற கலராம். போன தரக்க அந்த கலர்ல கேட்டவர் இந்த தரக்க மத்த கலருக்கு மாறிட்டாராம். தலை சுத்துது. தாறு 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 எந்தெந்த எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓனான் மாதிரி வவ்வால் மாதிரி இந்த ஹைஃபை பெரிய தலைவனும் டைமுக்கு ஏத்த மாதிரி வாசிக்கு ஏத்த மாதிரி கொள்கையில பேச்சு விலையெல்லாம் மாத்தி பவர் லீக பார்க்க போகல சுவரா அந்த சேவர் இவங்களை பார்த்து சிரிக்க போகுது. ஓ என்ன வாப்பா சேவர்ல இந்த போஸ்டர் விட்டுன்னு என்ன வாப்பா போன பயணம் இதே சேவத்துல உங்களே வேற கலர்ல வேற சின்னத்துல பார்த்தன். நீங்களும் சேவத்துல ஒட்டின போஸ்டர் மலையிலையும் வெயிலையும் காஞ்சி கருவாடாவி கலர் மாறுற மாதிரி வேற கலர்ல வேற சின்னத்துல மறுவா இதே சேவத்துக்கு வந்துட்டீங்களே. இனி நீங்க போஸ்டரே அடிக்க தேடுவல்ல, தாப்பையில கூட போட்டோவோ தொங்க விட்டுட்டு கீழே சின்ன மாற கலர் மாற அதை மட்டும் சோக்கால எழுதிக்கோங்க. அப்ப அழிச்சு வேண்டிய மாதிரி மாத்திக்கொள்ளையிலும்னு சொல்லி அந்த செவரை இவங்களை பார்த்து செல்லும். அந்த கதையை விடுங்க. இப்ப அச்சடிச்சு இந்த போஸ்டர் எல்லாத்தையும் என்ன செய்யுது? சில்லறை கடையில சாமாச்சத்து குடுக்குறா, எல்லாம் பத்திரமா வைக்கட்டும். இந்த தரக வவ்வால் சின்னத்துல கேக்குறவரு அடுத்த பயணம் மூணா சின்னத்துக்கு மாறி நிப்பாரு. அப்ப புரோசனப்படும். இப்படியே இக்கட்டும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு. நிறமாறும் பூக்கள் நகைச்சுவை சித்திரம் கேட்டீர்கள். பங்குபற்றியோர் மஹதி ஹசன் இப்ராஹிம், சில்மியா ஹாதி ஆகியோர்.